மதிக்கும் மரியாதைக்குரிய நாம் அருமை சொந்தங்கள் எல்லாம் இந்த இரவி இந்த அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி இந்த மகமாய்க்காக வேண்டி இந்த இரவி இந்த புண்ணிய சரித்திரத்தை நிலைநாட்டி கொடுத்த அருமை புண்ணியவான்கள் கல்லெல்லாம் முடியாத தங்கம் அல்ல, சொல்லலாம் முடியாத அச்சரம் அல்ல, நமக்கு கைபாடமா இருக்கும். நம்ம அந்த அருமை நண்பர்கள் எல்லாம் 100 உருவாக்கி இந்த புண்ணிய சரித்திரத்தை நிலைநாட்டி கொடுத்த அருமை புண்ணியவதிகளும் அவருடைய ஆண்மான பக்கம் சுருமாண்டு பெண்மான பக்கம் பெற்று பெருகி அவங்க கூட்டமுறையாம கொண்டமும் வாடாம இந்த அன்னையுடைய கிருபையால எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூழி யாழ வளனா வண்டிய ரைட்டு மாத்துனீங்க, சந்தோஷமா இருக்காங்க. அந்த வேலைக்கு நம்ம போகணும்ல, என்ன நாடுன்னு தெரியணும்ல. உனக்கு என்ன பிரச்சனை? இங்க வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொன்ன பயங்கரமான தெரியுமே. என்ன நாடகம் சொல்லுங்க, நாடகத்து பேரு சொல்லுங்க. இதுதான் மகாபாரதம். நாடகத்துக்கு பேரே மகாபாரதமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாடகத்துக்கு பேரே மகாபாரதமா? மகாபாரத கதையப்பா. அதெல்லாம் மின்னல் ஒளியால் குறவஞ்சி நாடகம். நாடகம் ஆமா ஆமா. ஏங்க அப்படி இருந்தாலும் மின்னல் ஒளியால் குறவஞ்சி நாடகத்துல வந்திருக்கீங்களா?
சொட்டையாவில் இடங்களை போய் அங்க ஆடி தொலைய அண்ணா அறியா போய் பறவைனா சுத்தி சுத்தி ஆடும் நாங்க போய் நிக்க வேண்டியதான தெரியல இருவருக்கு மலையோல் இருவருக்கு மூட்டோல் அர்ஜுனன் கேசபாவனன் சுயேதபாவனன் நற்குணன் பார்க்குணன் பாதிவன் வில்லாளி விஜயன் ஆனால் அழகு மன்னன் நான் தான் அர்ஜுன மகாராஜன். யார் இந்த புள்ள? பேர் என்னங்க? என் பேர் தான் பாதிபன் அர்ஜுனன். ஒரே பேருங்களா? ஒரு பேர் மட்டும் தானே? எனக்காக ஒரே பேர் நாமநேயம் 12ஆம் படித்தேன். நான் தான் பாதிபன் அர்ஜுனன். ஏப்பா அப்படி பாதிபன் அர்ஜுனன் இருந்தாலும் நீங்க பிறந்த தேதிலாம் தெரியுமா? நீங்க பிறந்த தேதி எங்க அப்பா அம்மா எழுதி வைக்காம விட்டுட்டாங்க. எழுதி வச்சிருக்காங்க. நான் பங்குனி மாதத்தில் 15ஆம் தேதியில் நான் உத்திராட நட்சத்திரத்திலே ஜென்மமானவன். ஏன் நட்சத்திரத்திலேயா? என் கதையை கேளு. என்னதும் உத்திராட நட்சத்திரம் தாங்க. அது புத்திராடம் இல்லடா. உத்திராட நட்சத்திரத்தில் ஜென்மமானேன். என்ன பாத்திமா என்ன பெயர் சூட்டி எங்க அம்மா என்ன பெருமையோடு வளர்த்தாங்க. மன்னார குந்தாதேவிக்கு மகனாக ஜனனமாகி இந்த பிறந்த உலகத்தை ஆட்சி புரிய நாங்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் ஜனனமானோம். அம்மா அம்மா 2, யார் யாருங்க? அப்பா ஒருவர். யாருங்க? என் சிறிய தாயார் மந்தாரதேவி, என்ன பெற்ற எங்க அம்மா குந்தாதேவி. 2 தாய்க்கு நாங்க 5 பிள்ளைகள் ஜனனமானோம். உங்க அப்பா பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜனுக்கு ஆமா 5 பேர் பிறந்தீங்க. 2 அம்மாவுக்கு யார் என்ன அங்க வந்து உள்ள விட்டு ஓடிங்க வாங்க வா நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. இதுக்குதான் நம்ம அங்க மீன் வாங்கிட்டு போலான்னு நானு. எங்க மீன் வாங்கிட்டு போலாம்? ஆத்துல ஏங்க இருடா இருடா வெளியில போவ. ஆமா படியா நான் 2 நாள் இங்க இருந்துட்டு கூட வருவேன். 2 தாய்க்கு 5 பிள்ளைகள் ஜனனமாகி அஸ்தாபுரத்தை ஆள பிறந்தவர்கள் பாண்டவர்கள். ஆமாங்க. ஆனா அஸ்தாபுரத்தை எங்களால் ஆட்சி புரிய முடிந்ததா? அதுதான் இல்ல. என்னாச்சு? பெரிய யார் ஈண்டெடுத்த பேரான துரியராஜன் வஞ்சக ஜகனியை அரிலா வைத்துக் கொண்டு வாழக்கூடாது பாண்டவன் என்று சொல்லி அரியா பருவம் முதல் ஆளாத வரை எங்களை செய்யாத வஞ்சகம் கொஞ்சமல்ல நஞ்சம் அல்ல சொல்லி மாறாத வஞ்சகத்தை செய்த அந்த அயோக்கிய மற்றவன் சூது மகனையாடி நாடு நகர மனிதம் போல ஆளுபடையாளாயும் பிடுங்கி 4வது பாண்டவரை காட்டுக்கோட்டை
வருகிறான் துரியோதனன். காட்டுக்கு எப்படி ஓட்டணும்? அந்த பகையினுடைய சொல்லுக்கிணங்கி காட்டுக்கு 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம் மணிபுரா தெரிந்து வந்தா பாண்டவருக்கு பாதுகாத்தார்கள் சொல்லி எங்க பங்காளி ஆணையிட அந்த பங்காளியுடைய ஆணைக்கிணங்கி நாங்க 12 வனவாசம் முடிந்து ஓராண்டு அஞ்ஞாதவாசத்தை நிறைவு செய்து நாடு கேட்க கொடுக்க மறுக்கிறான் துரியோதனன். மறுபடியா? ஆமா. அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்ப என்ன பண்ண முடியும்? பங்காளி நாடு கொடுக்கணும்னா சும்மா இருப்பான அடுத்த பங்காளி அறியாமுடைய கிருமியால் பாரதா யுத்தத்தை துவக்கம் செய்து இந்த 18 நாள் பாரதா யுத்தத்தில் 18 கோடி சேனையை அடித்து இந்த பாரத பூமியை அண்ணாபாகிய தர்மர் ஆட்சி புரிந்து வருகிறார். 18 நாள் பாரதா யுத்தத்துல எல்லாமே அவங்க செத்தாங்களா? உங்க பக்கம் அறிஞ்சாவடியா? சண்டைக்கு போனா எல்லாம் நடக்கும். அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. உங்க பக்கம் நீங்க யாரும் ஜாவடியான்னு கேட்டேன். உங்க பக்கம் நீங்க யாரும் ஜாவடியான்னு கேட்டுங்க. ஏங்க சண்டை நடந்துச்சு. நான் எத்தனையோ குரு பெரியவர்களை கொண்டு படித்தேன். பெத்த புள்ளையை வந்திருக்கேன். இத்தனை துன்பத்திலே இந்த நாட்டை பாலும் மண்ணுக்காக ஆசை வைத்து பகைவன் செய்த சரியா நான் எத்தனையோ வஞ்சனைக்கெல்லாம் நான் ஆளாகி விட்டேன். ஒரு நாய் இரண்டா சொல்லி மாளாது நண்பா, நடந்ததெல்லாம் ஒரு புறம் போகட்டும், இனிமே ஏதாவது நல்லதா நடக்கட்டும் என்று சொல்லி இந்த அஸ்தாபுரத்தை அண்ணாதர்மருக்கு முடிசூட்டி நாங்க எந்த குறையும் இல்லாமல் ஆட்சி புரிந்து வருகிறோம். நீங்க பக்கத்துல யாரு இருக்கிறாங்க? எங்க அண்ணன் பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரங்கிறான். நீ இப்படி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எங்க அண்ணா தர்மர் மட்டும் தான் பக்கத்துல இருக்கிறாங்களா? ஆட்சி பீடத்துல இல்ல பக்கத்துல யாராவது அறிவீங்களா? அண்ணா தர்மர் ஆட்சி புரிகிறார். பட்டத்தில் ஒரு பாஞ்சால மகளாகிய பாரியாளுடைய மனைவி பக்கத்துல இருக்காங்க. அந்த அம்மா தர்மருக்கு மட்டும் தான் மனைவியா? யாருங்க அந்த அம்மா பாஞ்சாலி அந்த அவரு கூட இருக்கிறாங்க. அந்த அம்மா அவருக்கு மட்டும்தான் மனைவியான்னு கேட்டேன். 5 பேத்துக்கு மனைவிப்பா. 5 பேத்துக்கு மனைவிப்பா. அது சாத்தியமாயி போச்சு. இப்ப முழு கதையுமே வந்துருச்சு. இப்ப பாரதாயுதமே முடிஞ்சு போச்சு. இப்ப போய் அதை பத்தி பேச என்ன செய்ய? ஒண்ணு 6 எதுவும் கேட்க மாட்டாங்க. 5 பேத்துக்கு மனைவி. 5 பேத்துக்கு மனைவி. எப்படி 5 பேத்துக்கு மனைவி அனுப்பிச்சு நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? 5 பேரும் யாராவது சொல்லி கொடுத்து வச்சுக்க. சொல்லி கொடுத்தா வச்சோம். பக்கத்து விட்டுருக்காங்க. இல்லடா, பாஞ்சால மகளாகிய பாரியாலை வளையாத வெள்ளை வளைத்து வஞ்சிக்குடியின மனமுடித்து எங்க அம்மா நான் மண்ணுடையார் வீட்டுல விட்டுட்டு நீ மறுபடியும் எங்கேயோ போறடா, நான் மறுபடியும் அங்கதான் வரணும். இதை மட்டும் சொல்லுங்க. நான் கொண்டு போய் விடுறேன். எனக்கு தெரியாது. அரைக்கு மாமாலியை 5 பாண்டல் மடிந்து விட்டார் என்று சொல்லி பாஞ்சால மகளாய் எனக்காக பிறந்த பாஞ்சாலியை சுயவரம் நாட்டுகிறார் பாஞ்சால மன்னன். அந்த சுயவரத்திலே கலந்து கொண்டு என் பாரியாரை கைப்பிடித்து மண்ணுடையார் வீட்டுல இருந்து 1000 கொண்டு போய் அம்மான ஒரு கனி கொண்டு வந்தேன்னு சொல்ல எங்க அம்மா மனமகிழ்ந்து கனியாக இருந்தாலும் என்னப்பா 5 பேரும் பகிர்ந்து தின்னுங்க என் தாய் சொல்றாங்க. நான் கொண்டு வந்தது கனி இல்லம்மா, நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன். அப்பாங்க அர்ஜுனா, நான் சஞ்சலத்தில் வாழ்க்கப்பட்டு விட்டேன். நான் எதையாவது சொன்னா ஒரு முறைக்கு மறுபடியும் மறுத்து பேச மாட்டேன். கனியாக இருந்தாலும் சரியே கன்னியாக இருந்தாலும் சரியே 5 பகிர்ந்து கொள்ளுங்கள். என் தாயார் குந்தாதேவியுடைய வார்த்தையினால்தான் நாங்கள் 5 பேரும் அழியா பதிவிரதியா நாங்க ஏத்துக்கிட்டோம். அம்மா சொல்லி காரணத்தினால தான் நீங்க 5 பேர் வச்சுட்டீங்க. இப்ப அருகில் பாஞ்சாலி அண்ணா தர்மரோடு உடனே இருக்கிறாங்க. மகாராணியா? ஆமா. நீங்க நாங்க 4 பேரும் 4 விசுகாத காவலா இருக்கோம். அண்ணா தர்மர் ஆட்சி புரிந்தா அது காவல் தேவை அல்லவா? நாங்கள் தமிழ் மண்ணெல்லாம் காவலர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சண்டை எல்லாம் பண்ணீங்களா? நீங்க 5 பேர் மட்டும் தான் சண்டை பண்ணீங்களா? நீங்க சண்டை பண்ணீங்களா? 5 பேர் தான் பண்ணீங்களா? நீங்க வேற யாராவது எங்கடா இந்த பாரத்துல பாவத்துக்கடியில் நான் எந்த சண்டைடா பண்றேன்? பாரத போர்க்களத்துல நீங்க 5 பேர் தான் சண்டை பண்ணீங்க. நான் 18 கோடி ஜனங்களை நாங்களுக்கு சமர் புரிந்தோம். துரியோதனுக்கு 11 கோடி ஜன, எங்களுக்கு 7 கோடி ஜன. சண்டை நீங்க செஞ்சீங்களே, உங்களுக்கு பக்கபலமா 6 இருந்தாங்க, நீங்க மட்டும் 5 பேர் தான் இருந்தீங்க. அலைகளிலே பள்ளி கொண்ட அரிராம எம்பெருமான் துணை இல்லாம நாங்க எப்படா சண்டையில ஜெயிக்க முடியும்? அது உங்களுக்கு என்ன ஆகுது? அவரையா உங்க பக்கம் வந்தாரு? எங்க மாமா அவர்தான். தாய் மாமா? ஆமாடா. எந்த மாதிரி இல்ல கேள்வியில என்ன கேட்க எந்த முறையில மாமா? ஐயோ என்னையடா புரிஞ்சு சித்திரவதை பண்ற?
மாமாடா. எப்படிங்க? எப்படின்னா மாமன் தான்டா. சின்னாய் முறையில மாமனா, பெரிய முறையில மாமனா, இல்ல தாய் வழியில மாமனா? ஏதோ ஒரு முறையில எங்களுக்கு மாமன்டா. அப்ப ஏங்க அப்படிலாம் சொல்லிட்டு போக முடியாது. சொன்னக்காரர் போக சொல்லிட்டே வருதாங்க. ஆமா போட்டுட்டாரு. ஐவரை ஈண்டெடுத்த குந்தாதேவியும் அறியாமரை ஈண்டெடுத்த வசுதேவ மன்னனும் சூரசேன மன்னனுக்கு ஜனனமானவங்க. அப்ப எனக்கு என்ன ஆகுது? அப்பா ஒரு தாய் மாமன். அதான் நானும் நொட்டினேன். யாரு? அறியாம கண்ணு. அப்ப உங்களுக்கு உங்க அம்மா வழியில தான் வசுதேவனுடைய புள்ளதாண்டா மாமா. சரிங்க, அவரு மாமா. ஆமா. அவர்தான் உங்க பக்கமா வந்து சண்டையெல்லாம் செய்யறதுக்கு காரணமா இருந்தாரு. எல்லாமே பாண்டவர் ஜெயம் பெறுவதற்கு ஒரே ஒரு காரணம், சோ அரிராமராயன் பெருமாள் துணை இல்லாம இருந்திருந்தா இந்த அஸ்தாபுரத்து அண்ணாதர்மர் ஆட்சி புரிந்திருக்க முடியாது. இதுதான். ஏப்பா என்னப்பா பிரச்சனை? யார் கேட்டுருக்குங்க? சரி ஓடியா 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 ஓடியா. இதான் பிரச்சனை. அவரை வச்சுதான் எல்லாமே பண்ணீங்க. ஏங்க ரைட்டுக்கு போலாங்க. ஏங்க இப்ப எங்க போலான்னு வந்தீங்க? எங்க போலாம்? சொல்லவே இல்லையே. நான் என்னமோ திடீர்னு வந்தா நீ எதையுமே வாய் திறக்கலையே. ஆமாங்க, உங்க அண்ணா தருமுரு அங்க கத்துன்னு கத்திக்கிறாரு. ஏண்டா நீ கட்டாரத்துல போட்டு விட்டாங்களா? எங்க சண்டை பண்றது எல்லாமே செத்து போயிட்டாங்க. எதுக்கு ஏன் அண்ணா கத்திட்டு இருக்காரு? நீங்க உங்களை காணணும் தான். ஏன் உங்களை பார்த்தே ஆகணுமா? ஏன்டா என்ன ஏன்டா இவ்வளவு அவசரமா என்னைக்குமே இந்த மாதிரி முகத்துல கோபத்தை பார்த்தல உங்க அண்ணா தருமர் முகத்துல சரியான கோபத்துல இருக்கிறாரு. உங்களை காணும் தேடி இருக்கிறாரு. தருமர் கோபத்தோடு இருக்காரா? ஆச்சரியமே இருக்காடா. நீங்க என்ன விட்டாரு போய் எங்க தானே எங்க தம்பியா இருக்கு. நான் யார் என்பது பின்னாடி. அவர் நாட்டுக்கு அரசன். அவருக்குன்னு பெரிய உயர்ந்த மரியாதை இருக்கு. அவரோட சிம்மன் ஓடியா ஓடியா